ஏய் கலா, எப்படி இருக்க? நல்லா பார்த்தே இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கேன். என்ன ஆள் ரொம்ப டல்லா இருக்க? ஆமாம்மா, வீட்டில் ஒரே சமாதானமே இல்லைம்மா. அப்படியா? ஆமாம், சமாதானத்துக்கு என்னம்மா பண்ணுறது? சமாதானத்துக்கு என்ன பண்றது? வேதத்துல வந்து ஏசாயா 53:5 வந்து ஆண்டவர் சொல்லிருக்காரு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல விழுந்தது அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையிலேயே அந்த ஆக்கினையெல்லாம் அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். அதனால அந்த ஆக்கினை அவர் மேல போனதுனால அந்த சமாதான குறைவா உள்ள பிரச்சனைகளை நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொன்று வந்து நம்ம 1 யோவானில் பார்க்குறோம், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசினுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார்னா அவர் அழிச்சு போடுவார். எந்த பிசாசு நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய சமாதானத்தை திருட வருதோ அந்த பிசாசை, அதுக்கு காரணமான அந்த வல்லமைகளை இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால அதை முறியடிச்சிட்டார். அப்புறம் நம்ம ரோமர் 16:20 பார்க்குறோம், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார்னு பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தையெல்லாம் வச்சு நம்ம கிளைம் பண்ணும்போது அது நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அது திரும்ப தர வல்லவர். எந்த வல்லமைக்கும் நம்மளுடைய சமாதானத்தை திருடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால அதிகாரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 10:19. அப்போ அவர் அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுத்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வசனங்கள் நமக்கு தெரியும். அதனால அவனை எதிர்த்து நின்னோம்னா அவன் வந்து அந்த சமாதானத்துக்கு குறைவான அந்த காரியங்களை நம்மளை விட்டு முற்றிலுமாய் அகன்று போக வைத்து ஆண்டவர் வந்து அவனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். இன்றைக்கி நான் வந்து உனக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். இதை நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து குடும்பங்களில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து மெயினாக இன்றைக்கி எவ்வளோ டிவோர்ஸ் நடக்குது, குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் குழப்பங்கள் நடக்குது. அதனால இன்றைக்கி வந்து அந்த குழப்பங்கள்லாம் மாறும்படியாக நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் இன்னைக்கு கலா கேட்டது போல ஆண்டவரே, குடும்பத்தின் சமாதானத்தை திருட வருகிற பொல்லாத அசுத்த வல்லமைகளை அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, அவனுக்கு எங்க சந்தோஷத்தை திருட அதிகாரம் கிடையாது. எங்களுக்காக நீர் சிலுவையில சுமந்து தந்த ஆசீர்வாதம், அதை பறிக்க, அதை கெடுக்க எந்த வல்லமையாலையும் முடியாது. ஆண்டவரே, இதோ குடும்பங்கள்ல காணப்படுகிற குழப்பங்கள், பிரிவினைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறோம். போராட்டங்கள்ல ஆண்டவரே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே மன கலக்கத்தோடு கிளேசத்தோடு அமர்ந்து ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் விடுதலை ஆக்குவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். எனவே ஆண்டவரே, இந்த நாங்க கேட்ட இந்த வசனங்கள்ல இந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்குவதாக, குடும்பத்துக்குள்ள உம்முடைய சமாதானம் கடந்து வந்து நதியாய் பாய்வதாக. ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க போனாலும் சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருவதற்காகவே இறங்கி வந்தீரே. சமாதானத்தின் தேவனே, சீக்கிரமாய் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவீராக. சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கிறோம், சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொண்டுகிறோம். இந்த நாளில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன ஹாப்பியா? God bless you. சரி, பார்ப்போனே.